தாவே காட்சி வந்த பிறகு குண்டர் சட்டத்தை ரத்து செய்த பிறகு 4 வழக்குகளில் தொடர்ந்து இந்த பணியை நாம் செய்ய வேண்டுமான்ற கேள்வி எனக்கு எழுந்து கொண்டே இருக்கிறது. என்ன அடைஞ்சோம்? 60 கேஸ் வாங்கினோம், கை உடஞ்சிச்சு, கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம். இந்த துன்பங்களை நமக்கு ஏற்படுத்திய நபரை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இந்த அரசு நியமித்து அழகு பார்க்க. ஜான் ஆரோக்கியசாமியே சொல்லுவார், சார் இவர் தான் சார் இருக்கிறதுலே பெஸ்ட் புல்டாகு, ஏவி விட்டிங்கன்னா கடிப்பார். குறைந்தது நமக்கு இந்த வழக்குகளில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறதா, ரிலீஃப் கிடைக்கிறதா என்று பார்த்தால், திமுக ஆட்சி தொடர்ந்தால் நாம் எப்படி வழக்குகளை எதிர்கொள்வோமோ அப்படித்தான் இன்னமும் வழக்குகளை எதிர்கொண்டிருக்கிறோம். ஊருக்கே தெரியும் இவை அனைத்தும் பொய் வழக்குகள் என்று. பிறகு எதற்காக இந்த பணியை நாம் தொடர வேண்டும்? நிறைய பேர் அதிமுக நமக்கு நிறைய சப்போர்ட் செஞ்சுட்டு இருக்கு. அதிமுகவின் பின்புலத்தில் இவர் இயங்குகிறார். கோடி கணக்கில் நாம பணத்தை சேர்த்து சம்பாரிச்சு கூச்சு வச்சிருக்கோம், பதுக்கி வச்சிருக்கோம். அப்படி நாம் இப்போது இந்த நிகழ்ச்சியில் கடந்த 2.5 ஆண்டுகளாக இவ்வளவு நேரம் நாம் விவரித்தது, கடந்த 2.5 ஆண்டுகளாக நாம் பட்ட கஷ்டத்தில் ஒரு சிறு பகுதி தான். உனக்கும் தெரியும், மாலதிக்கும் தெரியும், நம்ம ஸ்டாஃப் எல்லாருக்குமே தெரியும். சம்மந்தப்பட்டவங்களால தான் அந்த வழியை உணர முடியும். அந்த உணர்வுகளை விவரிக்க முடியாத கஷ்டம். நான் சொன்னது மாதிரி ஓடிக்கிட்டே இருந்ததுனால திரும்பி கூட பார்க்கல. திரும்பி நம்ம என்ன கஷ்டப்பட்டோம்லாம் யோசிக்கிறதில்ல. ஓடணும், அடுத்தது திமுக வீழ்த்தணும். அந்த இலக்கை நோக்கி வெறித்தனமாக ஓடியதால் இந்த துன்பங்கள் எல்லாம் நம்மை பெரிய அளவில் பாதிக்கவில்லை அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது அடுத்து என்னன்ற ஒரு கேள்வி இருக்குது நம்ம முன்னாடி. படாத கஷ்டத்தெல்லாம் பட்டுட்டோம், சந்திக்காத அவச்சொற்களை சந்தித்து விட்டோம், ஈடு செய்யவே முடியாத இழப்புகளை சந்தித்து விட்டோம். இப்போ அடுத்து என்ன? தொடர்ந்து இந்த பணியை நாம் செய்ய வேண்டுமான்ற கேள்வி எனக்கு எழுந்து கொண்டே இருக்கிறது. இத்தனை நாட்களாக இந்த நிகழ்ச்சியை நடத்தாமல் நான் தவிர்த்ததற்கு காரணமும் அதுதான். சரி, ஆட்சி மாறிவிட்டது, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைந்து விட்டது, நமது துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று நான் நம்பினேன். ஆனால் இவ்வளவு நேரம் நாம் விவரித்த இந்த துன்பங்களை நமக்கு ஏற்படுத்திய நபரை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இந்த அரசு நியமித்து அழகு பார்க்க. நம்மளுக்கு மட்டுமா சார் பண்ணாரு? அவரையே பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுப்பு பண்ணார். நாட்டில் ஒரு அதிகாரியே இல்லையா? சொல்லுவாங்க தான், கூட இருக்கவங்க சொல்லுவாங்க தான். ஜான் ஆரோக்கியசாமியே சொல்லுவார், சார் இவர் தான் சார் இருக்கிறதுலே பெஸ்ட் புல்டாகு, ஏவி விட்டிங்கன்னா கடிப்பார். திமுகவை போயின்னா நீங்கள் போட்டுருவீங்களா? நம்பி கையெழுத்து போட்டுருவீங்களா? சரி, இந்த ஆட்சி அமைந்து, புதிய ஆட்சி அமைந்து 45 நாட்கள் ஆகிவிட்டது. குறைந்தது நமக்கு இந்த வழக்குகளில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறதா, ரிலீஃப் கிடைக்கிறதா என்று பார்த்தால், திமுக ஆட்சி தொடர்ந்தால் நாம் எப்படி வழக்குகளை எதிர்கொள்வோமோ அப்படித்தான் இன்னமும் வழக்குகளை எதிர்கொண்டிருக்கிறோம். உண்டா? இந்த 45 நாளில் 10 வாட்டி கோர்ட்டுக்கு போயிட்டோமா? கூட அது ஒரே நாளில் 5 கோர்ட்டில் நடக்குது. அங்கே பெட்டிஷன் போட்டு இங்கே போனோம்னா சாயந்தரம் 4 மணி ஆயிடுது. எது தாவே காட்சியில் ஒரே சைன்ல வழக்குகளை ஜேர்னலிஸ்டுகள் மேலே போட்ட பொய் வழக்குகளை திரும்ப பெறோம்னு சொல்ல முடியும்ல? திரும்ப பெறோம்னு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் இந்த வழக்குகள்லாம் என்னன்றதை விசாரிச்சிங்கனாலே தெரிஞ்சிடுமே. 60 வழக்கு, இன்னமும் 20 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதாகவே இருக்கிறது. தேனியில் அந்த கஞ்சா கேஸில் முடக்கப்பட்ட வங்கி கணக்குகள் அப்படியே முடக்கப்பட்டு இருக்கின்றன. 2.5 வருஷம் முன்னாடி சீஸ் பண்ண இன்னோவா காரு இன்னும் தேனி போலீஸ் ஸ்டேஷனில் நிற்குது. ஊருக்கே தெரியும் இவை அனைத்தும் பொய் வழக்குகள் என்று. மதுரவாயில் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி சீல் வச்ச வீடு இன்னும் சீல் வச்சுருக்கு. அம்மாவோட பென்ஷன் அக்கௌண்ட்டு 2.5 வருஷமாக சீல் வச்சு அப்படியே இருக்குது, ஃப்ரீஸ் பண்ணி. மே 2024 நான் கைது செய்யப்பட்ட போது முடக்கப்பட்ட வங்கி கணக்குகள் அப்படியே இருக்கின்றன. கடைசியாக கைது செய்யப்பட்ட போது முடக்கப்பட்ட வங்கி கணக்கு முடக்கப்பட்டதாகவே இருக்கிறது. மதுரவாயில் வீட்டில் ஒரு கார் நிற்கிது 2.5 வருஷமாக. வாரத்தில் 4 நாள் நான் கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கேன், நீங்கள் வாரத்தில் 2 நாள் வர்றீங்க. கரெக்டா? சைன் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இன்னும் கண்டிஷன் சைன் பண்ணிட்டுருக்கேன். பிறகு எதற்காக இந்த பணியை நாம் தொடர வேண்டும்? அதிமுகவுக்காக நாம் மீடியா நடத்தவில்லை, பாரதிய ஜனதா கட்சிக்காக மீடியா நடத்தவில்லை, பாட்டாளி மக்கள் கட்சிக்காக மீடியா நடத்தவில்லை, வேறு எந்த கட்சிக்காகவும் நாம் மீடியா நடத்தவில்லை. மக்களுக்காக தான் நம்ம மீடியாவை நடத்தணும். நிறைய பேர் அதிமுக நமக்கு நிறைய சப்போர்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கு,
அதிமுகவின் பின்புலத்தில் இவர் இயங்குகிறார், அதிமுகவின் தயவில் தான் இவர் மீடியா நடத்துகிறார் என்று இன்னமும் அதிமுக காரங்களே பல பேர் நம்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வெளிப்படையாக சொல்கிறேன், அதிமுக தரப்பிலிருந்து எந்த உதவியும் நமக்கு வரவில்லை. பிரமாணியா கைதாகும் போது ஒரு 100 வக்கீல் போனாங்க. நாங்கெல்லாம் அனாதைங்க மாதிரி போய் கைதான 3 மணிக்கு. அந்த போதை கேஸில் பிரமாணியாவோட பார்ட்னர் ஹரின்ற ஆளை அமைந்தகரை காவல் நிலையத்தில் பிடித்து கொண்டு போன போது 150 வக்கீல்கள் விடிய விடிய நின்றார்கள். கட்சிக்காரனுக்காக போனால் புரிஞ்சுக்க முடியுது. ஸ்ட்ராட்டஜி டீமுக்காக 150 வக்கீல் நின்னாங்க விடிய விடிய. இன்னைக்கு இந்த வழக்குகளில் இருந்தெல்லாம் நமக்கு ரிலீஃப் கிடைச்சி வந்திருக்கிறதுக்கு காரணம் வழக்கறிஞர் ராஜ்குமார் பாண்டியன், டெல்லி வழக்கறிஞர் திரு பாலாஜி ஸ்ரீனிவாசன். அவங்க நமக்காக செய்கிறாங்க. அவங்க அதிமுகவையோ இல்லை வேறு கட்சியோ சேர்ந்தவர்கள் அல்ல. கோடி கணக்கில் நாம் பணத்தை சேர்த்து சம்பாரித்து கூச்சு வச்சுருக்கோம், பதுக்கி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு இன்னைக்கு திமுகவினர் விமர்சனம் பண்ணுறாங்க. பலர் இந்த விமர்சனங்களை அள்ளி வீசுகிறார்கள். உண்மையிலேயே கோடி கணக்கில் பணம் வச்சுருந்தா எதுக்கா ஜெயிலுக்கு போகிறான்? பாதுகாத்துட்டு ஜாலியாக வீட்டில் இருந்து அந்த பணத்தை அனுபவிப்பானா? கோடி கணக்கில் ஒருத்தன் பணம் வச்சுருந்தானா அந்த பணத்தை அனுபவிப்பானா? ஜெயிலில் போய் உட்காந்துருப்பானா? சிம்பிளாக கேட்குறேன். இல்லை பணம் வேணும்னா திமுக கூட போய் சேர்ந்து நேரம் புகழ் பாடியிருந்தோம்னா எனக்கு எவ்வளோ கோடி சார். பலருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. தாவே காட்சி வந்த பிறகு குண்டர் சட்டத்தை ரத்து செய்த பிறகு 4 வழக்குகளில் ஜாமீன் வாங்கணும். வக்கீலுக்கு கொடுக்க ஃபீஸ் இல்லாமல் அலைஞ்சாங்க மாலதி, தெரியுமா? உங்களுக்கு சம்பளம்லாம் எல்லாருக்கும் தள்ளி தள்ளி தானே கொடுத்தேன். அக்கௌண்ட் முடக்கப்பட்டிருக்கு. நீங்களும் சாப்பிடணும், சம்பளத்துக்கு தானே வேலை செய்கிற. நீ டயத்துக்கு வந்துச்சா சம்பளம் உனக்கு? அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் காசுக்கு. ஸோ இதை தொடர்ந்து நடத்த வேண்டுமா இல்லையா அப்படின்ற கேள்வி மீண்டும் மீண்டும் என்னுள் எழுந்து கொண்டு இருக்கிறது. இவ்வளோ நாள் எப்போ சிறைக்கு போயிட்டு வந்தாலும் வீட்டில் அம்மா இருப்பாங்க, தம்பி வாப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சிப்பாங்க. அம்மாவும் இல்லை. நம்ம என் கூட தொடர்பில் இருந்தவங்க அத்தனை பேரும் தொல்லைகளை சந்தித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு ஃபோன் காலில் எனக்கு யாராவது எனக்கு பிஸ்னஸ் மேனோ ஒரு அதிகாரியோ பேசியிருந்தானோ அவருக்கு பிரச்சனை. ஃபெலிக்ஸ் மேலே, மாரிதாஸ் மேலே, முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு வரதராஜன் அவர்கள் மேலே, எல்லார் மேலேயும் கரூர் வழக்குகள் இருக்குது. இதெல்லாம் திரு விஜய் அவர்களுக்கு தெரியாது. அவங்க முதலமைச்சர், அவருக்கு 1008 வேலைகள் தலைக்கு மேலே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வழக்குகள்லாம் இருக்குது. ஏற்கனவே ஜேர்னலிஸ்ட்டுங்க போன ஆட்சியில் பாதிக்கப்பட்டதுனால அதுவும் இதில் திரு விஜய் அவர்களே அவருக்கே ஒரு ரோல் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை சொல்லி அதிகாரிகள் தானே சார் இந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லணும். அப்படி சொன்னால் தானே ஜேர்னலிஸ்ட்டுங்க பாதுகாப்பாக தைரியமாக திரும்பவும் பேசுவாங்க. அதிகாரிகள் சொன்னார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. அதிகாரிகள் சொல்லியும் ஜான் ஆரோக்கியசாமி போன்றோர் தடுக்கிறார்களா என்பதும் எனக்கு தெரியாது. நீங்கள் குறிப்பிட்டது போல முதல்வர் அவர்களுக்கு இது மாதிரி மைக்ரோவாக எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்க வாய்ப்பும் இல்லை, நியாயமும் இல்லை, நாம் எதிர்பார்க்க முடியாது. மாலதி அவர்கள் குறிப்பிட்டது போல அருகே இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமியோ, ஜெகதீஷோ, விஷ்ணு ரெட்டியோ, தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாரோ, உள்துறை செயலாளர் திரு மணிவாசனோ எடுத்து சொல்லி இவர்கள் திமுக அரசால் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் திமுக அரசில் போட்ட பொய் வழக்குகளை இவர்கள் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருப்பது நியாயம் அல்ல என்று முதல்வரிடம் சொன்னால் அதெல்லாம் முடியாது. திமுக அரசில் போட்ட வழக்குகள் அப்படியே தொடரட்டும்னு முதல்வர் சொல்லுவாரா? ஏனென்றால் இந்த அதிகாரிகள் எல்லாம் சுயநலமிகள். பெறுகிற உள்துறை செயலாளர் இவரெல்லாம் வந்த உடனே முதல்வர் மாற்றிருக்கணும். தேர்தல் ஆணையம் போட்ட உள்துறை செயலாளர் தான் அந்த மணிவாசன். காவல்துறை குண்டர் சட்டம் போட்டால் அந்த குண்டர் சட்டம் சரியா இல்லையான்ட்டு உள்துறை செயலாளர் அதை உறுதிப்படுத்த வேண்டும். என் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை உறுதிப்படுத்தினது இந்த மணிவாசன் தான். ஏன் உறுதிப்படுத்தினார் சொல்லுங்கள்? உறுதிப்படுத்த சொன்னது உமாநாத், மு.க. ஸ்டாலினோட செக்ரட்டரி ஒன்றா இருந்தவர். அதனால தான் அந்த உமாநாத்தை உணவு நுகர்பொருள் வழங்குத்துறை ஆணையராக இப்போது நியமித்திருக்கிறார்கள். அங்கே போய் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமனுக்கே தெரியாமல் 1800 கோடிக்கு டெண்டர் விட்டுருக்காரு. எங்கெங்கே தவறு செய்கிறோம் என்பதை முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரிங்க கொஞ்சம் அசந்தாங்கன்னா செக்ரட்டரியேட்டில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது மாடியிலேருந்து முதல்வரை கீழே தள்ளி விட்டுருவாங்க. நான் மிகைப்படுத்தாமல் சொல்கிறேன் தம்பி. போன ஆட்சி நாசமாக போனதுக்கு மிக முக்கியமான பங்கு வகித்தவர் இந்த உமாநாத். இந்த உமாநாத்தை இந்த பிர்லா கோளரங்கம் இருக்குது கோட்டூர்புரத்தில், அதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கார், அங்கே போடணும். அதிமுக ஆட்சி காலத்தில் நேர்மையாக நடந்தார் என்ற ஒரே காரணத்துக்காக சகாயம் ஐஏஎஸ் அங்கே நியமிக்கப்பட்டார். அங்கே போடணும் உமாநாத்தை. அங்கே போட்டால் அமைச்சருக்கு தெரியாமல் 1800 கோடிக்கு டெண்டர் விட்டு எல்லோனுக்கிட்ட 1.5% வாங்க மாட்டார். அம்மா இறந்ததுக்கு பெங்களூருக்கு உங்களை பரோலில் அனுப்பிச்சாங்கல்ல சார், அதுக்கு ஏன் அனுப்பிச்சிங்கன்னு ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்காரு சார். மிரட்டினா நீங்கள் ஏங்க மிரள்றீங்கன்ற மணிவாசன்ட்ட உமாநாத் ஃபோன் பண்ணி மிரட்டினா, யோ எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் இருக்குப்போ, நீ எதுக்கியா ஃபோன் பண்ணுறேன்ல நீ கேட்கணும். நீ ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே, நீ ஏன் பம்முற? உமாநாத் தான் உனக்கு பாஸா? இவர்கள் எப்படி கூட்டு கலவாணிகளாக இருக்கிறார்கள் தெரிகிறதா?
1.5% 1500 கோடியில் வாங்கியிருக்காரு. 1800 1.5% 1800 கோடியில் வாங்கியிருக்காருன்னா கீழே ஆர்டிஓவில் 100 ரூபாய் வாங்குறது இல்லை, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் 50,000 ரூபாய் வாங்குறது இல்லை. இது எப்படி என்ன கணக்கில் சார் வரும்? மந்திரிக்கே தெரியாது மாலதி. உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணனுக்கு தெரியாது. அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்கிறேன், உளவுத்துறைக்கு தெரியாது. இல்ல சவுக்கு மீடியா செயல்பட வேணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறீங்க. இப்போ இதெல்லாம் யார் தான் மக்கள்கிட்ட போய் சொல்றது? நான் மட்டும் கேஸ் வாங்கிட்டு சுத்தவாப்பா? வடிய சொல்லு. மக்கள் கிட்டல திரு விஜய் கிட்ட நம்ம சொல்றோம். நான் மட்டும் கேஸ் வாங்கிட்டு சுத்தவா? ஏன் சுத்தணும்? என்ன அடைஞ்சோம்? 60 கேஸ் வாங்கினோம், கை உடஞ்சிச்சு, கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம். மாலதி அவர்கள் குறிப்பிட்டது போல ஏன் நீயும் நானும் மாலதியும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாதா? யார் கஷ்டப்படுறா? தொடர்ந்து நாம் துன்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமா? அதனால் என்னுள் எழுந்திருக்கக்கூடிய இந்த கேள்வி நியாயமான கேள்வி என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். அடுத்து என்ன பண்ணுறது? சேனலை தொடர்ந்து நடத்தணுமா வேண்டாமான்றத 10 லட்சத்திற்கும் மேல் இருக்கக்கூடிய நமது சப்ஸ்கிரைபர்ஸ் முடிவு பண்ணிட்டோம். நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே போயிட்டு இருப்போம், கவர்மெண்ட் பாட்டு கேஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம், இவங்க பார்த்துக்கிட்டு நல்லா இருக்குன்ட்டு போயிட்டே இருப்பாங்கன்னா இது என்ன லைஃபு? ஏன் இதை செய்யணும் சொல்லு? உன் வயசு என்னப்பா? 20 வயசு. 12 எஃப்ஐஆர் வாங்க வேண்டிய வயசா உனக்கு? கிரிமினலா நீ? தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நிதி உதவி செய்து இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சுட்டு நல்லா வேலை செய்யணுன்ட்டு தானே நீங்கள் வந்து ஜாயின் பண்ண. நீ ஏன் 12 கேஸை வாங்கி கஷ்டப்படணும் சொல்லு? பிரசாத் ஒரு 4-5 சேனலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான், இன்றைக்கி அவன் மேலே 15 கேஸு. அவன் எதுக்கு கஷ்டப்படணும்? அண்டு நம்ம பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், கோடிக்கணக்கில் பணம்லாம் இல்லை நம்மக்கிட்ட. இருந்துச்சுன்னா கிறுக்குத்தனமாக கேஸ் வாங்கிட்டு இருக்க மாட்டோம். அப்போது எதற்கு இதை தொடர வேண்டும் என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் எழுகிறது. என்ன பர்பஸ்ஸு? ஸோ நமது பார்வையாளர்கள் முடிவு செய்யட்டும். எனக்கும் மாலதிக்கும் ஏதாவது தொழில் செஞ்சு சோத்துக்கு வழி பார்த்துக்கிறது எங்களால் முடியும். அற்புதமான வழக்கறிஞர் நண்பர்கள் நமக்கு இருக்கிறார்கள். அவர்கள் இந்த வழக்குகளை பார்த்து கொள்வார்கள். நீதிமன்றங்களின் மீது அபரிமிதமான நம்பிக்கையை நான் வைத்திருக்கிறேன். மீண்டும் மீண்டும் நீதிமன்றங்கள் தான் கரம் கொடுத்து கொடூர கரங்களிலிருந்து என்னையும் உங்களையும் காப்பாற்றி கொண்டே இருக்கிறது, இனியும் காப்பாற்றும்.